இப்போ நீங்க சோசியல் மீடியா போறீங்கன்னு வைங்க, யூடியூப். ஸோ நீங்க என்ன மாதிரி கண்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்படி சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு 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 அலர்ட்னஸோட அவேர்னஸோட பாக்குறவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஜேர்னலிஸ்டா இருக்கேன் அப்படின்னும் போது ஒரு செய்தியை சார்ந்து நான் வந்து விஷயங்களை வந்து சேகரிக்கணும்னு நினைப்பேன். அதுவே ஒரு பயங்கர காமெடி. நீங்களாம் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, செய்தி வரும், அந்த செய்தி உண்மையா இல்லையான்னு பார்க்கக்கூடிய டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு சூழல் மேல ஒருத்தர் மிதிப்பான், டார்ச்சர் பண்ணுறதுக்காக வந்தா இப்படி வாங்கி இப்படி போட்டு பிரேக் அடிச்சிரு. செய்தியோட தேவையே என்னன்னா அது வந்து பரபரப்பா இருக்கணும், நிறைய வியூஸ் வந்து போகணும், அதுவும் குறைந்த. எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை சீக்கிரம் கொடுத்துடணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரம் கொடுத்துடணும். எனக்கு தெரிஞ்சு துயரம் வந்து என்னன்னா, வடகொரிய அதிபர் கிம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி வந்து தமிழ் சேனல்கள் வாசிக்காத செய்திகளே கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்ப குறைச்சாருன்னு ஒரு வாட்டி வந்துச்சு, அப்புறம் ஏத்திட்டாருன்னு வந்து பைத்தியம். அதாவது அவருக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடர்ங்கிறதுனால அவரை பத்தி குறையாக இன்டர்நேஷனலி வந்து எல்லா மீடியா அந்த பாலிடிக்ஸ் இருக்கு. ஆமா, எல்லா மீடியாக்களும் பம்ப் பண்ணும். அமெரிக்கன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிம்முக்கு எதிராக படமே எடுத்திருக்காங்க. இன்டர்வியூன்னு ஒரு ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கு, கிம் வந்து வில்லன்னதுல. அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் போவான், அவன் வந்து அவனை கொலை பண்ணி உலகத்தை காப்பாத்துறதுதான் கதை. ஓகேவா? அவர் அமெரிக்கர். ஸோ அமெரிக்கா வந்து கம்ப்ளீட்டாக கிம்முக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து கிம்மை பத்தி திட்டி எழுதுவாங்க, கிம்மை பத்தி தப்பா எழுதுவாங்க, கண்ணாபின்னு எழுதுவாங்க, திட்டி எழுதுவாங்க, கேவலமா எழுதுவாங்க. இது எதையுமே நம்மளை கிராஸ் செக் பண்ண முடியாது. ஏன்னா கிம் அவர் நாட்டுக்கு போன ஆட்கள் கம்மி. இப்ப நம்ம ஜேர்னலிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல, சரி இன்னைக்கு ஏதாவது நியூஸ் போடுவோம் அப்படின்னு போய் அமெரிக்க கம்பெனிக்கெல்லாம் திறந்து வைப்பாங்க. நம்ம சில வெப்சைட்ஸ் வச்சிருக்கோம். ஆமா, அதுல வந்து ஒருத்தன் வந்து இப்படி நியூஸ் போட்டான்னு வச்சுக்கோங்க, விஷுவல் வேற கொடுத்துருவாங்க. உடனே அது ஒத்துக்கிட்டு வந்து நம்ம மக்கள் போட்டுருவாங்க. நம்ம மக்கள் வந்து இன்னும் மசாலா அப்படின்னு தூக்கி போட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தூர. கிம் தன்னுடைய தப்புன்றீங்களா? இல்ல, கிம் தன்னுடைய தளபதியை கண்டம் துண்டமாக வெட்டி தான் வளர்த்த மீனுக்கு இரையாக்கினார்னு போடுவாங்க. ஏதோ வணக்கம் வைக்காதவர் மேல கோச்சிக்கிட்டு வெட்டி கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துருக்கேன். வணக்கம் வைக்கிற அவரை கொண்டுட்டாரு அந்த தளபதி ஒருத்தர். என்னமோ இந்த ஆள் சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் ரேஞ்சில அப்படி ஃபீல் பண்றது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்துல நம்ம வந்து பண்றதுங்கிறது பரபரப்பா இருக்கும். நீங்க இன்னைக்குமே நான் ஒரு பெரிய சண்டையே போடுவோம். நாங்க ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் கொஞ்சம் இந்த நல்ல ஜேர்னலிசம் பண்ணணும்னு விரும்புற ஆட்கள் அருகி வரும் உயிரினங்கள். ஓகே, அதுல வந்துட்டு இந்த மாதிரி இப்போ புக்ல வந்து போட்டிருந்தேன். அதாவது வைக்கம் போராட்டத்தை பத்தி ஒரு ஆர்டிக்கிள் பாக்குறேன். ஓகே, அதுக்கு தலைப்பு வச்சிருக்காரு, பெரியார் வந்தார், காந்தி திகில், மண்டையை போட்ட ராஜா. அந்த காலத்து பேப்பர் இப்போ. ஓகே, பெரியார் வந்தார், காந்தி திகில், மண்டைய போட்ட ராஜா இப்படின்னு ஒரு தலைப்பு. எதுல அது சொல்ல இல்ல பேரு கேட்கல, ஒரு வெப்சைட்ல. எதுக்காக அது போடுறாங்க? எதுவும் டே இல்ல, வைக்கம் டே. சோ அது சார்ந்து வந்து போடுறதுக்காக போடுறாங்க. இப்போ நீங்க ஒரு வரலாற்று சம்பவத்தை இப்படி ஒரு பரபரப்பு நியூஸ் மாதிரி வந்து ஆக்கி ஒரு நடிகருக்குமான விஷயம் மாதிரி மாத்துறதுக்கு இல்லையா. அந்த 3 புள்ளி வைப்பானுங்க, அந்த 3 புள்ளிய 2 புள்ளி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த பரபரப்பு வந்து அதிகரிக்கணுமா, அது ஓகேவா. ஆனா 2 புள்ளிய 1 புள்ளின்னு வச்சா ஃபுல் ஸ்டாப்னு ஆயிருன்றதுனால வேற வழி இல்லாம 2 புள்ளியில மெயின்டைன் பண்றாங்க. 2 புள்ளிங்கிறது இலக்கண வடிவத்திலே கிடையாது. ஆனா அதை வந்து ரொம்ப வச்சு பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த 3 எழுத்து பாணி இருக்கு இல்லையா, 3 புள்ளி. ஆமா, மனைவி வீட்டில், கணவன் வந்தார், அதிரடியாக நுழைந்த போலீஸ், இந்த மாதிரி ஒரு 3 சென்டென்ஸை வந்து இணைக்கிறது. ஐயோ புரியலையே, உள்ள ஃபுல்லா படிச்சாதான் புரியும் போலயே. ஆமா, விஷயம் அவ்வளவுதான். இந்த பரபரப்புக்கு போகுது. அதனால கிம்ம வந்து போட்டு வில்லனாக்கிக்கிட்டே இருக்கானுங்க. கிம்ம போட்டு அடிச்சுன்னு. அதை விட இவ்வளவு அடிக்கிறாங்களே, இவர் உண்மையிலேயே யார் தெரியுமா? நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ள வந்து இப்ப நான் சொல்றேன்ல, அமெரிக்கன் நிறுவனம், இவரு கம்யூனிஸ்ட் லீடர். கம்யூனிஸ்ட் லீடரை நேச்சுரலி அமெரிக்க நிறுவனங்கள் அடிக்கும். அப்ப அமெரிக்க நிறுவனங்கள் சொல்லுகிற செய்திகள் தள்ளிட்டு இவர் சொல்ற செய்திகள் என்னங்கிறத பார்க்கணும். அதான் சிந்தசிஸ். ஓகே, அப்ப இவர் சொல்ற செய்திகள்ல எவ்வளவு தூரத்துக்கு உண்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அந்த உண்மையை வச்சு கழிச்சு கட்டிட்டு ஜென்ரிக்காக இருக்கக்கூடிய
விஷயங்கள்ல இருந்து ஓரளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம்னா அதுவே பரபரப்பான நியூஸ். ஏன்னா கிம்மை பத்தி இது வரைக்கும் தமிழ் ஊடகத்துல சொல்லாத விஷயத்த நீங்க சொல்றீங்க. சொல்ல ஒரு பாசிட்டிவா நான் பார்த்ததே கிடையாது. நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் நார்த் கொரியா போயிட்டு வந்திருக்காரு. அங்க இருக்கிற பாதிரியார் போயிட்டு வந்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் போயிட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாரும் நார்த் கொரியா ஒரு அற்புதமான பிரதேசம்னு சொல்றாங்க. ஆனா அங்க ஈஸியா நுழைய முடியாது, போனா எல்லாத்தையும் எல்லாம் யூஸ் பண்ணிட முடியாது, இதை யூஸ் பண்ணிட முடியாது, அதை யூஸ் பண்ணிட முடியாது. கேள்வி உங்களுக்கு ஒண்ணு சிம்பிள், அதுக்குள்ள ஈஸியா நுழைய முடியாது, அப்புறம் எப்படி அங்க இதெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு கண்டுபிடிச்சீங்க? சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க இல்ல இத பாக்குறேன்ல, உங்களுக்கு அது இத பார்த்தால அது டேஞ்சரஸ் பிளேஸ் போலயே அப்படின்ற ஒரு எண்ணம் தானே வருது. அதுதான் நான் உங்களுக்கு அடிப்படையா ஒரு கான்செப்ட் கேக்குறேன். நான் ஆக்சுவலா அந்த நிகழ்ச்சி இல்ல எனக்கு புரியுது. அதாவது அது ஒரு பயங்கரமான வீடு, உள்ள யாருமே போனதில்லை. நீ எப்படிடா போன அப்படி சொல்லும் போதே ஒரு பயம் வரும்ல. இல்ல நீ எப்படி போற, எவனும் போக முடியாது, ரைட்டு, நீ எப்படி போன, நீ போனா அது பயங்கரமான வீடு கிடையாது இல்ல, கரெக்டா? இந்த லாஜிக் இருக்குல்ல, இதுதான் நம்ம உட்காந்து நாகேஷ் மாதிரி 2 கண்ணு நடுவுல ஒரு மூக்கு அப்படின்னு, அவ்வளவுதான், 2 கண்ணு ஒரு மூக்கு தான் எல்லாருக்கும். அதை பதட்டத்தோட சொன்னா மட்டும் அது என்ன பயங்கரமான கதையாயிருமா? சோ அதனால இந்த உண்மையை சொல்லணும், இல்ல சரியான செய்தியை சொல்லணும், அதெல்லாம் இல்லை. இந்த பெண் செய்யும் காரியத்தை பாருங்களேன் டைப்ல தான் இன்னைக்கு ஃபுல் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால இந்த செய்திகள்லாம் இதுக்குள்ளேயே நீங்க சரியான செய்தி எடுக்கிறது, நல்ல செய்தி எடுக்கிறது, இதுக்கு அலசி ஆராய்வதுங்கிறது, அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அதுக்கு ஒரு பாணி இருக்கு. அதுவும் இன்னைக்கு சிக்கலா இருக்கு. அதனால என்னன்னா உங்களுக்கு கிம்மை இப்படி போடுவாங்க, அதுக்கப்புறம் இருக்கிறதான் கம்யூனிஸ்ட் நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளும் இந்த மாதிரி தான் இப்படிதான் வரும். ஒரு சீரியல் கில்லர் மாதிரி தான் எல்லா அதிபர்களையும். ஸ்டாலின் பயங்கரமா, ஜோசப் ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, பயங்கரமா திட்டுவாங்க இந்த ஊர்ல. ஜோசப் ஸ்டாலின் தெளிவா சொல்லும் போதே புரிஞ்சு சர்வாதிகாரம் எல்லாம் சொல்லுவோம்.